மூணாவது திருநாமம் விஜய நிருசிம்ஹா, வெற்றி பெற்ற நரசிம்மன். விஜய நரசிம்மன். இன்னொரு அர்த்தம், வெற்றியை பெற்றுத்தரும் நரசிம்மன், விஜய நரசிம்மன். அவர் ஆறார் நினைக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். தானும் வெற்றி பெற்றவர். அப்படி யாராருக்கு வெற்றி, தான் என்ன வெற்றி பெற்றுவிட்டார்? தனக்கு வெற்றி, பக்தனை ரட்சிக்கணும்னு ஆசைப்பட்டார், வந்தார், ரட்சிச்சுட்டார். அதோடு இல்லையே, இந்த ஸ்லோகம் பாகவத புராணத்தில் சொல்லச்சே, சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்திய பாஷணம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹா என்ன சுகாச்சாரியர் சாதிக்கிறார். அதுக்கு மத்வாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். வீரராகவீயம்ங்கிறது விசிஷ்டாத்வைதபரமான வியாக்கியானம். அதை போல் ஸ்ரீதரீயம்னு ஒரு வியாக்கியானம் இருக்குது. மத்வாச்சாரியர்து ஒரு வியாக்கியானம் இருக்குது. அந்த சுவாமி சொல்கிறார், சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷணம், தன்னுடைய பிருத்தியரன் அடியான், அந்த அடியவனுடைய வார்த்தையை உண்மையாக்கணுங்கிறதுக்காக பகவான் தூணுக்கு நடுவிலே தோன்றினார். தலை சிங்க உருவாக, திருமேனி மனித உருவாக, ரெண்டும் கலந்ததாக தோன்றினார்னார். அது சத்தியமாக்கினதுங்கிறது யார் வார்த்தையை? பிரகலாதன் வார்த்தையை தானே. இந்த தூணில் இருக்கார்னு சொன்ன உடனே இல்லை இல்லை அப்படி வச்சுக்காதீங்கோ, பிரகலாதனை போல இன்னும் 3 பேர் வார்த்தையும் உண்மைப்படுத்துறதுக்காகனார். யாருடையதுனால் முதல்ல வேதத்தின் வார்த்தையை உண்மைப்படுத்த, அதுதானே எல்லா இடத்துலையும் வியாப்னோதி, வியாபகனாக இருக்கார். எங்கு முழன்னு சாஸ்திரம் சொல்லி சொல்லியோ இருக்கேன்னு காட்டுவிட்டார். அப்போ வேதத்தை சத்தியம் பண்ணுறதுக்காக, வேதத்தை ஜெயிச்சு கொடுக்கறதுக்காக. அடுத்தது சொன்னார், பிரம்மாவுக்கு ஜெயிச்சு கொடுக்கறதுக்காக. அவர் தானே இப்படி இப்படி இப்படின்னு வரம் கொடுத்துருக்கார். அவர் கொடுத்த வரத்தை மீறி இவர் கொடுத்ததுக்காக நான் அப்படிலாம் பிறக்க முடியுமான்னு சொல்லலையே. அவர் கொடுத்த வரத்தின்படி அவதரித்தாரோ இல்லையோ. அப்போ பிரம்மா வாக்கியத்தையும் சத்தியப்படுத்துறதுக்காக, வேதத்தின் வார்த்தையை மெய்ப்படுத்த, பிறவனுடைய வார்த்தையை மெய்ப்படுத்த, அதே போல் ஆழ்வார் வார்த்தையை மெய்ப்படுத்த. ஆழ்வார் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது, கூப்பிட்ட குரலுக்கு வருவார் சுவாமி. இது விடாமல் ஆழ்வார் சொல்லிட்டே இருக்கார். பக்தன் கூப்பிட்டுட்டா பேசாமல் இருக்க மாட்டார், கண்டிப்பாக ஓடி வந்துடுவார். வந்துட்டாரோ இல்லையோ. அப்போ ஆழ்வார் வார்த்தை உண்மையாக எடுத்து. அதனால் வெறும் பிரகலாதன் வார்த்தை மட்டும் உண்மையாகலை. அவர் சொன்னது தூணில் இருக்காருன்னுட்டு உண்மை, பிரம்மா சொன்னது இன்னென்ன மாதிரி பிறப்பார்னுட்டு உண்மை, வேதம் சொன்னது எங்கும் இருக்காருன்னுட்டு உண்மை, ஆழ்வார் சொன்னது கூப்பிட்ட குரலுக்கு குழந்தை கூப்பிட்டாலும் வருவார்னுட்டு உண்மை. அப்போ இத்தனை பேரையும் ஜெயிக்க வச்சுருக்காரு. ஒரு கல்லில் 2 மாங்காய் பார்த்துருக்கோம். 4 இல்லை. இப்போ பண்ண ஒரே அவதாரத்துக்குள்ளே இத்தனை பேருடைய வார்த்தையை உண்மைப்படுத்திட்டார்னால் அதைத்தான் இங்கே சொல்லச்சே விஜய நரசிம்மன்னு சொல்கிறார். இவர்கள் எல்லாருமே வெற்றி பெற்றுட்டான்னு தான் அர்த்தம். ஒருவேளை பெருமாள் அந்த இடத்துல தோன்றாமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? பெருமாள் அந்த இடத்துல தோன்றலேன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆயிருக்கும்னால், ஒரு ஆச்சாரியர் ராமானுஜருடைய சிஷ்யர் அந்த சுவாமி ரொம்ப அழகாக ஒரு அர்த்தம் சொல்கிறார். பெருமாள் பரீட்சை எழுதுறாருன்னு அவர். பரீட்சையில் தேர்வுட்டி விழா 40, 55, 85, எத்தனை 100க்கு 100 அப்படின்னு கேட்குறாள் இல்லையோ. இப்போ மறுநாள் வரப்போகிறதுன்னு சொன்னால் முதல் நாள் விட கொஞ்சம் ஜுரம் வர ஆப்பில் இருக்கும். என்ன போகிறதோ நன்னா வந்துடுவான், நம்ம பள்ளிக்கூடத்திலே கொடுத்துருவாளா, மேலே கல்லூரி போவோமா, என்ன படிக்க போகிறோமோ. ஏன்னா இந்த 9வது ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் 10, 11, 12 அவாவாப்படுற பாடு வாழ்க்கையே அதில் தான் முடிவாருது அப்படின்னு நினச்சி ரொம்ப தூரம் பட்டுருக்கோமோ இல்லையோ. அப்போ அந்த பரீட்சை முடிவுக்கு எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்குமோ அதை போல் பெருமாளுக்கு 3 பரீட்சை வந்து தான். எங்கள் பெருமாள் 3 பரீட்சை எழுதினாருங்கிறார். திரௌபதி கூப்பிட்ட உடனே வராமல் போயிருந்தால் பரீட்சையில் தோற்றிருப்பார். கஜேந்திரன் கூட்டத்துக்கு வராமல் போயிருந்தால் பரீட்சையில் தோற்றிருப்பார். பிரகலாதன் கூட்டத்துக்கு வராமல் போயிருந்தால் பரீட்சையில் தோற்றிருப்பார். வென்றார், பரீட்சையில் வென்றார். 3 பேர் கூட்டத்துக்கு வந்துட்டாரோ இல்லையோ. திரௌபதி கூட்டத்துக்கு வந்தார், கொஞ்சம் வேற நேரம் வரல. திரௌபதி கூட்டத்துக்கு அவன் நேரம் வராமல் புடவையை மட்டும் சுரந்தார். ஆனால் மற்ற இடத்துலையும் நேரத்தான் வந்திருக்கார். வித்தியாசம் இருக்குது. நீங்கள் உடனே ஏன்னு கேட்டு பார்க்கலாம். நம்ம சம்பிரதாயத்தில் இதை போல் நிறைய விரோதிகளை எழுப்பிப்பா. விரோதினா முரண்பாடு. யாரும் விரோதியில் இங்கே வரல. இப்போ விரோதினா முரண்பாடுகளை தாங்களே கேட்டுன்னு முரண்பாடுகளுக்கு தாங்களே பரிகாரம் சொல்லுவா. இதுக்கு தான் விரோதி பரிகாரம்னு புஸ்தகமே இருக்குது. அந்த புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா நாஸ்திகனுக்கு கூட வராத சந்தேகம்லாம் அதில் இருக்கும். இன்றைக்கி நாஸ்திகர்கள் அவாவா பேசிட்டு இருக்காளோ இல்லையோ, இந்த புஸ்தகத்தை மட்டும் கொடுத்து பாருங்க, நன்னா இருக்கேது அப்படின்னு அவள் வாங்கிப்பா. இதுக்கு தான் நாங்களாம் அந்த புஸ்தகத்தை வாசலில் திறக்கிறதே இல்லை, உள்ளேயே வச்சு நோட்டுறது. வேணும்னா சொல்கிறது அத்தோட முடிஞ்சிடுறது. ஒன்றும் பெரிய சமாஜ். யார் கேட்ட கேள்விக்கு இங்கே பதில் வச்சுருக்கோம். இன்றைக்கி இருக்கிறவாள்லாம் ஒரு பேச்சு வாதாடுதலே தெரியாது யாருக்கும். என்றைக்கோ பௌத்தனும் ஜெயினனும் பாக்கண்டிகளும் கேட்காத கேள்வியாக இன்றைக்கி புதுசாக 2வது அத்தியாயம் முழுக்க பாஷ்யக்காரர் விளக்கினார். பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கு உட்கார்ந்தா முதல் அத்தியாயம் முதல் 4 சூத்திரம் போகிறதுக்குள்ளே 6 மாதம் ஆகிடும். மொத்த காலக்ஷேபம் 2 வருஷம் பண்ணுறோன்னு வச்சுங்க.
6 மாதத்துலேருந்து 8 மாதம் முதலத்தி 4 சூத்திரம், அது விரிச்சாலாம் தாண்டவே வேண்டாம், 4 சூத்திரம் தாண்டறதுக்குள்ளே ஆச்சு 8 மாதம் முடிஞ்சு போடும். 2வது அத்தியாயம் ஆயிடுத்துன்னா 1.25 வருஷம் ஆகிடும். 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயம் 2 மாதத்தில் முடிஞ்சே போயிடும், ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். அப்படின்னா அவர் ஸ்தாபிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டிருக்கார். ஒவ்வொருத்தராக சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்ட, பிரபாகர தங்கள் மதம் என்னை எடுத்தெடுத்து 17 மதங்களை கண்டித்து இதுதான் ஸ்ரீவைஷ்ணவ சிட்டாத்வைத சித்தாந்தம்னால் ஒருத்தன் நன்னா அதை வாசிச்சுட்டானால் மற்ற பேர் பேசுகிறதெல்லாம் ஒரு பேச்சாக கூட அவள் மனசில் படவே படாது. ஏதோ அது தெரியாத சிறுபிள்ளத்தனமாக பேசிட்டு இருக்காருன்னா அவ்வளோதான் அவளுக்கு தெரியும் அப்படின்னு விட்டுடுவா. ரொம்ப பெரிய வித்வான்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிற வாதாடுறதுக்கெல்லாம் கலங்கவே மாட்டாள். நம்ம இப்படி சொல்கிறாளாமே அப்படி சொல்கிறாளாமே, என் அலுவலகத்தில் பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்திருப்பவள் இப்படி சொல்லுகிறாளே இப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாப்போ, சொல்லிட்டு போகிறாளே இதனால் என்ன ஆகிட போகிறது. இப்போ யாருக்கு எந்த நஷ்டமும் வந்துட போகிறது இல்லை. இன்றைக்கி இருக்கிற ஆஸ்திகர்கள் பலர், அப்போ பாக்கி நாளைக்கு ஆஸ்திகாலாக போகிறவா. நீங்கள் ஒன்றே 2 வகை யார் தெரியுமா உலகத்தில், ஆஸ்திகன் நாஸ்திகன்னு சொல்லாதீங்க. ஒரு வகை இன்னைக்கு ஆஸ்திகன், இன்னொரு வகை நாளைக்கு போகிறவர். இவ்வளவு தான் வச்சுக்கணுமே தவிர இன்றைக்கி நாஸ்திகனாட்டம் பேசுவா, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சாஸ்திரநாம பாராயணம் நடந்துட்டுருக்கும். அவள் வீட்டில் இருக்கான்னு உடம்பு சரியில்லைன்னால் 48 நாள் ஒரு மண்டலம் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா வனே சத்ரு ஜலாக்ரி மத்தியே எதிர்ச்சையாபஸ்து மகாபிஷேகனும் உரத்த குரலில் சொல்லிட்டு இருப்பாள். அவ்வளோதான். அதனால் நம்ம இதை பற்றி பெருசாக ஒன்றும் சலனப்படுறதுக்கு தேவையில்லை. ஒன்றே இந்த சம்பிரதாயம் நன்னா இருக்கணும்னா தனி மனித ஒழுக்கம் முக்கியம். நாம் நம்ம வர்ணாசிரம தர்ம ஆச்சாரத்தை விட்டுட்டு அதெல்லாம் இன்னும் இல்லை பெருமாள் பார்த்து பண்ணலாம் பார்த்துக்க மாட்டார். எப்போ இவன் ஒழுங்காக நடந்துக்கலையோ தனி மனிதனுடைய ஒழுக்கம் குறைஞ்சதுன்னா ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா. அச்சுதனுக்கு ஆச்சாரம் குறைஞ்சதுனாலோ தர்மம் குறைஞ்சதுனாலோ சரி கலியுகம் முத்தட்டும்னு விட்டுடுவார். அந்த விஷயத்தில் தான் நான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு புரிந்து கொள்ள. ஆக 3 பரீட்சை பார்த்துருந்தோமே, 3 பரீட்சை எழுதியிருக்கார் பெருமாள். திரௌபதிக்காக முதல் தடவை எழுதினார், அடுத்து இப்போ கஜேந்திரனுக்காக எழுதினார். வரிசையில் பார்த்துடலாமா? கஜேந்திர மோட்சம் நடந்ததும் ரிசிம்ஹாவதாரமும் கிருதயுகம், திரௌபதி இது நடந்தது துவாபர யுகம். அப்போ முதல் 2 சமயம் முதல் யுகத்தில் வரைச்சே தானே வரார். ஆனால் திரௌபதி போது தான் வரல, புடவையை மட்டும் அனுப்பிச்சி வைக்கிறார். வந்திருக்கக்கூடாதா? யானைக்கு வரார், அசுரனுக்கு வரார், ஒரு மனுஷிக்கு வர மாட்டேங்கிறாரு. அங்கேயே நன்னா இருக்கும் போல் இருக்கு சுவாமி. யானை கூப்பிட்டா வரேங்கிறார், அசுரப்புள்ள கூப்பிட்டா வரார், ஆனால் இவருக்கு மட்டும் வரல. வந்திருப்பார், இங்கே வேற ஒரு உபதிரவம் இருக்குது, இது இல்லைன்னா அவர் வந்திருப்பார். வந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை கண்ணன் திரௌபதி கூப்பிட்டதற்கு நேரே வந்திருந்தால் முதல்ல பஞ்ச பாண்டவர்களுடைய தலை போயிருக்கும். கடைசியில் என்ன ஆகும்? இவ கூப்பிட்டவளுக்கே இவ கூப்பிட்டதே என்னை ரட்சிக்கணும், என் பர்த்தாக்களை ரட்சிக்கணும்னுட்டு அவர் வந்த வேகத்தில் என்ன பண்ணுவாரா? சரணம்னு திரௌபதி சொன்னால் சொல்லி எடுத்துன்னா என் சொத்துன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீ பகடக்காயா வச்சு விளையாடினேன்னு வேடிக்கை பார்த்துருந்தியே, நீ தான் முதல் குற்றவாளி. துரியோதனன் விட அப்புறம் பார்த்துக்கிறேன். இப்போ முதல்ல நீ என் பக்தன்னு பேர் வச்சு நீ என் சொத்தையே நீ காப்பாற்றலையே. நீ ஏதோ ஒன் சொத்துன்னு நினைக்கவே தானே பேசாமல் இருந்திருக்கே. என் சொத்து நான் வச்சு ஆடினேன், நான் தோத்தேன். இந்த அகங்காரம் இருக்கிற பஞ்ச பாண்டவர்கள் தலையை முதல்ல வெட்டியிருப்பார். அதனால தான் வராமலே இருந்துட்டார். விட்டுட்டு போகிறாரு என்னால். அப்போ இவ அழமாட்டாளோ? யாருக்காக வந்தாலோ அவளே அழுவளே. என் மங்கள சூத்திரத்தை பறிக்கிறதுக்காக கண்ணா இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன் அப்படின்னு கேட்படும் இல்லையோ. அதனால தான் திரௌபதி பரிபவம் கண்டு பொறுக்க மாட்டாத கண்ணன் வேண்டியதை மட்டும் கொடுத்துட்டு தான் வரலேன்னு அர்த்தம். ஆனால் கஜேந்திர மோட்சத்தில் அந்த கஷ்டம் இல்லை, பிரகலாதனை ரட்சிக்கிற இடத்துல அந்த கஷ்டம் இல்லை. வந்த உடனே நேர ஒருத்தனை அழிச்சு ஆகணுமோ இல்லையோ, அதற்காகத்தான் பிரகலாத நரசிம்மனா தோன்றிவிட்டார். ஆக பெருமாள் பரீட்சை எழுதியிருக்கார், பரீட்சையில் ஜெயிச்சுட்டார், வெற்றி பெற்ற நரசிம்மர் விஜய நரசிம்மர். அதைத்தான் 3வது திருநாமத்தில் பார்க்குறோம். 4வது திருநாமம் சத்திர நரசிம்மர். சத்திரன்னு சொன்னால் இப்போ அகோபிலத்தில் சேவிக்கு பண்ணினால் சத்திரவட நரசிம்மர்னு சொல்கிற முடியும். நவ நரசிம்மர்களிலே ஆதிசேஷனை குடையாக பிடித்து கொண்டு இருக்கும் நரசிம்மர். ஆனால் அது மட்டும் அர்த்தம் இல்லை. நீங்கள் அமரகோஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னால் சத்திர குடை, சத்திர உறுதியான சங்கல்பம்னு போட்டுருக்கும். அதனாலே சத்திர நரசிம்மர்னு சொன்னால் கொடைபிடிச்சுட்டு இருக்கிற நரசிம்மர்னு மட்டும் அர்த்தம் இல்லை. தன்னுடைய பக்தனை ரட்சிப்பதில் உறுதி கொண்ட நரசிம்மர். அதனால சத்திர நரசிம்மர். பக்த ரட்சணத்துக்காக சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கிறவர். என்ன குழப்பினாலும் ஒத்துக்க மாட்டார். அவள் என்ன குழப்ப பார்ப்பாளாம். அப்படி ஒரு கதையாட்டம் சொல்கிறேன். என்னான்னு பெருமாளை நம்ம குழப்ப பார்க்கலாம்னால் அசுரப்பிள்ளையை ரட்சிக்கவா போறீர்? ஆமாம், ஒன்று யோசிச்சு பாருமே. ஒருத்தர் எப்போ அசுரனாக பிறக்கிறார்? செஞ்ச பாவத்துக்காக அசுரனாக பிறக்கிறார். ஏன்னா இவர் தானே நரகத்தில் தள்ளுறேன், அசுர பிறவி கொடுக்குறேன், ராட்சச பிறவி கொடுக்குறேங்கிறாரோ இல்லையோ. அப்போ எப்போ இந்த பிள்ளை அசுரனாக பிறந்திருக்கானோ பாபத்தினால தானே பிறந்திருக்கான். இப்போ பிறவியை பார்த்தாலே பாபத்தினாலேன்னு தெரியறதே. பாபத்தின் பிறவி கழிக்கத்தானே ஒருத்தர் வந்திருக்கார்.
பாபத்தை கழிக்கணுங்கிறதுக்காக பிறவி எடுத்திருக்கார். அப்படி இருக்கிறச்சு அவரை நீர் போய் எப்படி ரட்சிக்க முடியும்? அவன் பிறந்திருக்கிறதே பாப வசத்தாலே, அதனால நீர் போகக்கூடாதுன்னு ரொம்ப நன்னா சாஸ்திரம் தெரிஞ்சவ கூட குழப்பலாம். இப்போ ஆமாம் நிஜமா அசுரன் பாவத்தினால தானே பிறந்திருப்பார் அப்படின்னு என்ன ஆகிடும்? எப்போ பாவத்தினால் அசுர பிறவி எடுத்திருக்காரோ திருந்தவே போகிறதில்ல சுவாமி, அவரை போய் நம்ம காப்பாற்றி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சட்டுன்னு குழப்பிடலாமோ இல்லையோ? இந்த மாதிரி யார் குழப்ப வந்தாலும் குழம்ப மாட்டார் சத்திர நரசிம்மருங்கிறார். ரொம்ப தெளிவாக இருக்கிற நரசிம்மர். நீங்கள் இந்த மாதிரி 100 விஷயம் 100 பேர் போய் சொல்லலாம், ஆனால் தெளிவு மாறாது. திருவல்லிக்கேணி பார்சாரதியை சேவிச்சுடுங்கோ, பின்னாடி போனீங்கன்னா தெளிசிங்க பெருமாள்னு எழுதிருக்காரோ இல்லையோ? தெள்ளிய சிங்க பெருமாள், தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாசம். தெள்ளிய சிங்கம்னா தெளிந்த சிங்கம். அவர் துளசிங்க பெருமாள் இல்லை. அப்பாவா எழுதரிச்சா துளசிங்க பெருமாள் வீதி, துளசிங்க பெருமாள்னும். அப்புறம் மல்லிகைப்பூக்கு ஒரு சிங்கம், அது இப்போ மகிழம்பூக்கு ஒரு சிங்கம் நான் சொல்ல முடியும். இப்போ அதனால் துளசிக்கு மல்லிகைப்பூக்கள் தெளிசிங்க பெருமாள். தெளிந்தான்னா தெள்ளிய, தெள்ளிய உறுதியான சங்கல்பம் கொண்ட தன் பக்தனுக்கு ஒன்றுனால் என்ன கலக்கினால் அதை காதில் போட்டுக்க மாட்டார். தெளிவாக எப்போதும் ரட்சிக்கக்கூடியவர். 4ஆம் திருநாமம் முற்றிற்று சத்திர நரசிம்ஹா. அடுத்த 5வது தீர்க்க நரசிம்ஹா. தீர்க்கமாக இருக்கார். என்னால் தீர்க்க நீண்ட நரசிம்மர். நீண்டு இருக்கிறவர் எவ்வளவு நீண்ட? ஹிரண்யகசிபு ரொம்ப பெரியவர், அவரை விட நீண்ட நரசிம்மர். எதற்கு அவ்வளவு பெரியவராக அவதரிச்சிருக்கார்? இப்போ 10 புஜங்களோட அகோபிலத்தில் பெருமாள் எழுதிருக்காரோ இல்லையோ? ரொம்ப பெரிய திருமேனியோட வந்து அப்படி நகத்துக்கு இழுத்து மடியில் போட்டுக்கொண்டு ரொம்ப சுலபமாக கிழிச்சுட்டார். அது எளிதில் கிழிபடணுங்கிறதுக்காகத்தான் தான் அத்தனை பெரிய திருவுருவத்தை எடுத்துட்டு இருக்கார். எப்போதுமே ஒரு காரியத்தை பண்ணோம்னால் பெருமாளுக்கு அனாயாசமாக பண்ணித்தான் வழக்கம். வராக பெருமாளும் எவ்வளவு பெருசாக இருந்திருக்கணும்? பூமாதேவியை தூக்குற அளவுக்கு பெருசாக இருந்தால் போருமோ இல்லையோ? அதை போல் 8 மடங்கு வளர்ந்தார். திருவிக்கிரம பெருமாள் எவ்வளவு தூரம் வளரணும், அளந்திருக்கணும்? 3 லோகத்தை தானே. இந்திரனுடைய சொத்தே 3 லோகம். அந்த 3ஐத்தான் மகாபலி சக்கரவர்த்தி பறிச்சுன்னு போயிட்டான். அந்த 3 வாங்கிறதுக்கு தான் 3 அடி மண் கேட்டார். அளந்தது எத்தனை? சத்தியலோகம் வரைக்கும் அளந்திருக்காரே. பிரம்மாவனுடைய 7வது லோகம் சத்தியலோகம். சத்தியலோகத்தை வரைக்கும் அளந்திருக்காரே. சாஸ்திரம் சொல்கிறதே, சஹசிர சீருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் ச பூமிம் விஸ்வத்தோ விருத்வா அத்தியதிஷ்டதசாங்குலம். இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு அதை தாண்டி 10 அங்குலம் போச்சுங்கிறார். 10 அங்குலம்னா 10 அங்குலம்னு உடனே எடுத்துன்னு வரக்கூடாது. அந்த கட்டை ஒன்று இருக்குமே சுவாமி, அங்குல கட்டை, அதை கொண்டாடும். அங்கே மேலே அண்டபித்திக்கு போயிட்டு அங்கேருந்து 10 அங்குலம் இருப்பாரான்னா அது அர்த்தம் இல்லை. பல மடங்கு 10 மடங்கு வளர்ந்து நின்றார்னு அர்த்தம். இவ்வளவு வளர்க்கணும்னால் காலை தூக்கி அது வரைக்கும் வச்சு விட்டார். எதனால் அப்படி? ஒருத்தரை நாம் ததியாராதனத்துக்காக நம்ம இல்லத்துக்கு கூப்பிட்ருக்கோம்னால் 4 பேர் வருவாள்னா 8 பேருக்கு தலிகை பண்ணணும். அவள் 2 கருமிது சாப்பிடுவாள்னா 4 கருமிது பண்ணி வைக்கணும். பண்ணி வச்சுருந்தா தான் ஆதரவு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வாட்டம் வரச்சேவே 4 பேர் வரேன்னு சொன்னீங்களே, அதில் குழந்தைகள் எத்தனைங்கிறான். எதுக்கு சுவாமின்னா அது பாதின்னு கணக்கு பண்ணிக்கிறோம். அது 2 பேர் பெரியவாளாம், 2 பேர் சின்னவாளாம். அந்த 2ஐயும் பாதி பாதி கணக்கு பண்ணிட்டோன்னா மொத்தம் 3. அதுக்கு மட்டும் சாத்துமது, அதுக்கு மட்டும் நெழுகருமது, அதுக்கு மட்டும் கரியமது. ஏன் கொஞ்சம் கூட பண்ணிட்டா என்னென்னா, மீன் தான் நாங்கள் இருக்கிறது 16வது மாடி, இறங்கி போய் கொடுக்கறது கூட இங்கே ஆள் கிடையாது. அது வேலை செய்யலை, அந்த வேலை செய்யலை, கிழியே போக முடியாது. அதனால் ரொம்ப சரியாக பண்ணுவோம். அதோடு அது முடிஞ்சே போடுற அளவுக்கு நாள் இப்படியா பண்ணுவா. விருந்தோம்பல்னு சொன்னால் கொஞ்சம் கூடத்தானே பண்ணணும். பகவானுக்கு இந்த கஷ்டம் இல்லையோ. அதனால தான் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி இவர் வந்து கேட்டார். 3 லோகம்தான் அளந்தால் போகிறோம். ஆனால் தன் பக்தனுக்கு பெற்றுக் கொடுக்குற ஆசையிலே 7 லோகத்தையும் அளந்து விட்டார். அது திருவிக்கிரமன். எதுக்காக? அத்தியதிஷ்டதசாங்குலம்னு அர்த்தம். வராக பெருமாள் அப்படி தான் பெருங்கேழலார் தன் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார். அத்தனை பெரிய திருமேனியோடு வராக பெருமாள் இருந்தார்னு பார்க்குறோம். இதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னால் தீர்க்க நரசிம்மர். அப்போ திருவிக்ரமாவதாரத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறா. இன்றைக்கி ஒருத்தன் வந்து 3 லோகத்தை பிடிங்கின்னு போனால், நான் 3 மட்டும் அளந்து விட்டுட்டேன்னால், நாளைக்கு இவன் பேரன் ஒருத்தன் வந்து பாக்கி 4 எடுத்துன்னு போனால், இன்னொரு தினம் திருவிக்ரமாவதாரம் பண்ணவா சேர்த்து வச்சு 7ஐயும் அளந்து கல்வெட்டு போட்டு வச்சுருவோம். இனிமேல் யார் எத்தனை தரம் வரதா இருந்தாலும் இதே கணக்கு பார்த்துங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணிவிட்டார் போல் இருக்குன்னால் அது தீர்க்கமான திருமேனி. அந்த திருமேனியாக இவையா பிளவாய் ஒரு பிலத்வாரத்தை போன்ற அழகான வாய், தருகான் கடன்ன அப்படியே நெருப்பு துண்டு கொட்டுகிறா போல இருக்கிற திருக்கண்கள், ஸ்தப்தோத்த கர்ணம் ஆகாசத்தை நோக்கி தூக்கி வளர்ந்திருக்கிற திருக்காதுகள், சட்டாபட்டல கேசரி. சட்டாபட்டலங்கிறது உழைந்த மயிர், பிடரி மயிர். அந்த மயிர் அந்த அளவுக்கு வாசல் அளவுக்கு போயிருக்கு. உழைந்த அறியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்று வித்து
பிளந்து வளைந்து உயிரானை திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். உழைந்த அரியும் மானிடமும், அரி மானிடம் நிருசிம்மன், இந்த ரெண்டையும் சேர்த்து தோன்றினதான் அவ்வளவு பெரிய வடிவமாக இருந்திருக்கார். அப்போ நீண்ட திருமேனியோடே பிளந்தார் தீர்க்க நரசிம்மர். அப்போ சத்திர நரசிம்மர் உறுதியான நரசிம்மர், தீர்க்க நரசிம்மர் ரொம்ப நீண்டிருக்கக்கூடிய நரசிம்மர். அடுத்தது விரூப நரசிம்மர், விரூபாக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? விரூபாக்ஷன்னால் சிவனை சொல்றது வழக்கம். விரூபம் விரூபம்னா 2 கண் இருக்கோ இல்லையோ? நடுவில் 3வது கண் இருக்கா? 2ஓட 2ஆக இருந்ததுன்னா ரூபான்னு சொல்லிடுவா. 2ஓட குறுக்க 1ஆ இருக்கோ இல்லையோ? விரூபான்னு சொல்கிறா. அதனால தான் விரூபாக்ஷன்னு சொல்கிறோமோ இல்லையோ? அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன விரூபம்னு சொன்னால் விரூப விருத்த ரூப. முதல் அர்த்தம் பாருங்க. விருத்த ரூபம்னா நரத்தம் மிருகத்தம் கலக்காது, அந்த 2 முரண்பட்ட ரூபம் இல்லையோ? அப்போ சேராததை சேர்த்துட்டார். விருத்த ரூபமாக இருக்கிறதுனால விரூப. ஆனால் விருத்த ரூபமாக இருந்ததுலாம் நமக்கு நன்னா இருக்காது. இப்போ திடீர்னு நம்ம எங்கேயான மிருகத்தலையோட பிறந்து உடம்பு மனுஷத்தலையோட இருந்தால் என்னமா இருக்கார் சுவாமி நரசிம்ம பெருமானாட்டம் அப்படின்னா ஒத்துரும் சொல்கிறதில்லை. இது என்ன இந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு விட இல்லையோ? அப்போ நம்ம கூட விருத்தமாக இருக்கலாம். விருத்தமாக இருந்தால் நன்னா இல்லையே. அவர் விருத்தமாக இருந்தால் எப்படி இருக்குது? விலக்ஷண ரூபான்னு வச்சுக்கோ. விரூபாங்கிறது முதல்ல விருத்த ரூபம், அதான் உண்மை. ஆனால் விருத்த ரூபமாக இருக்கிறதுக்காக நன்னா இல்லையோ? விலக்ஷண ரூபம் ரொம்ப நன்னா இருக்குது. நன்னா இருக்குது சரி, அழகாக இருக்குமோ, ஏதான புதுசாக இருக்குமோ? விசித்திர ரூபம். அப்போ விரூபங்கிறத 2-3 அர்த்தம் வாங்கிக்கணும். விருத்த ரூபம், விலக்ஷண ரூபம், விசித்திர ரூபம், வினோத ரூபம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. இப்போது அது புதுசான வடிவமாக இருக்குது, ரொம்ப விசித்திரம், அழகான வடிவமாக இருக்குது. சித்திரம்னாலே அழகுன்னு அர்த்தம். சித்திரகூடம் சொல்கிறோம் இல்லையா? சிதம்பரம் தில்லநகர் சித்திரகூடத்தை சொல்லச்சே சித்திரக்கூட்டம் அங்கேயே இருக்கே, மந்தாகிரி நதிக்கரையில் ராமனு சீத்தையும் தங்கியிருந்தாலே அதையும் சித்திரக்கூட்டம்னால் அழகான கூடம்னு அர்த்தம். அதை போல் இங்கேயும் விசித்திரமான ரூபம், விலக்ஷணமான ரூபம், விருத்தமான ரூபம், ஒன்றுக்கொன்று பொருந்தாத ரூபம். ஆனால் அந்த பொருந்தாத ரூபத்தை பொருத்தி காட்டினாரோ இல்லையோ? இந்த அர்த்தத்தை பார்க்கச்சே நமக்கு என்ன தோணணும்னால் 74 சிங்காதனர்களுக்கு பிரதிநிதி ஏன் 74 வச்சார்? இந்த 74 திருநாமத்தை பற்றித்தான். ஏனெனில் 74 பேருக்கு அழகிய சிங்கரத்தான் ஆராத்திய தெய்வமாக கொடுத்துருக்கார். அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்தந்த ஆச்சாரியனுக்கு முக்கியமான பணி இருக்குது. என்னவா இருக்கும்? வேத வாக்கியங்கள் விருத்தமாக இருக்கும், எல்லாம் ஒன்றா இருக்காது. இங்கே பார்த்தா ஒன்று சொல்லும், அங்கே பார்த்தா ஒன்று சொல்லும். இங்கே இன்னார காரணம்னு சொல்லும், அங்கே இணையார காரணம்னு சொல்லும். நம்ம பண்ணுறதையே மாற்றி சொல்கிறாப்புல இருக்கும். அவ்வளவு ஏன் இப்போ தத்துவம் ஒன்றுன்னு சொல்கிற இடம் இருக்குது, தத்துவம் பலான்னு சொல்கிற இடம் இருக்குது. இதைத்தான் பேதஸ்ருதி அபேதஸ்ருத்தின்னு சொல்கிறோம் இல்லையோ? பேதஸ்ருத்தின்னு சொன்னால் எல்லாம் பல, உலகம் ஒன்று இல்லை, தத்துவங்கள்லாம் வேறேன்னு சொல்லும். அபேதஸ்ருத்தின்னு சொன்னால் அத்தனையும் ஒன்றுன்னு சொல்லும். நேகநானாஸ்தி கிஞ்சன, இந்த ஜகத்தில் 2வதே கிடையாது, அனைத்துமே ஒன்று தான், இல்லை பல அப்படின்னு சொல்கிற வாக்கியங்கள் இருக்குது. பேதஸ்ருதி அபேதஸ்ருதி ஒப்பிட்டு பார்த்தால் விருத்தமாக இருக்கே, அப்போ விரூபமோ இல்லையோ? ஆனால் அந்த விரூபமாக இருக்கிறதையே ராமானுஜர் என்ன பண்ணார்? விலக்ஷணமாக ஆக்கிவிட்டார். அது விரூபமாக இருந்தது, விருத்தமாக இருந்தது. ஒன்று சொல்கிறது தத்துவங்கள் 3ன்னுட்டு, ஒன்று சொல்லித்து தத்துவம் 1ன்னுட்டு. பிரம்மம் ஒன்றே தத்துவம், அத்வைத வாக்கியம் இருக்குது. சித்து அச்சித்து ஈஸ்வரர்கள் 3 தத்துவங்கள் அப்படின்னு விசிஷ்டாத்வைத வாக்கியம் இருக்குது. பேதஸ்ருதியா அபேதஸ்ருதியானால் இதை 2ஐயும் ஒருங்க விட்டாகணும். இப்போ எனக்கு இது மட்டும் பிடிச்சிருக்கு அது வாண்டான்னு சொல்ல முடியாது, எனக்கு அது மட்டும் பிடிச்சிருக்கு இது வாண்டான்னு சொல்ல முடியாது. வேதத்தில் ஒரு வார்த்தையும் நம்ம இல்லேன்னு ஆக்க முடியாது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு தானே தீர வேண்டும். அப்போ இந்த 2 வார்த்தையும் எப்படி தெரியுமோ சேர்க்கிறார்? சேராதது சேர்க்கணும். 1ங்கிறதும் 3ங்கிறதும் சேருமா? எப்படி சேரும்? 1ன்னு தத்துவம் ஒன்றேன்னு சொல்கிற வாக்கியத்தையும் தத்துவம் 1 இல்லை 3ன்னு சொல்கிற வாக்கியத்தையும் 2ஐயும் எப்படி சேர்க்க முடியும்னால் அதைத்தான் விருத்த ரூபமாக இருக்கிறதே விலக்ஷண ரூபமாக ஆக்கினவர் நரசிம்ம பெருமானும் இல்லையோ? விருத்தமாக நரத்தம் மிருகத்தம் வெவ்வேறு, ஆனால் அந்த 2ஐயும் ஒன்று ஆக்கினாரோ இல்லையோ? இந்த சாமர்த்தியத்துக்கு அகடித கடனா சாமர்த்தியம்னு பேர். சேராததை சேர்க்கும் சக்தி. இந்த 2 சேராது, அந்த 2ஐயும் சேர்க்கிறார். சுவாமி என்ன அழகாக பண்ணிவிட்டார். பிரம்மம் சித்து அச்சித்து 3. நீ என்ன சொல்கிற? பிரம்மம் ஒன்றே என்று சொல்கிறாய். பிரம்மம் சித்து அச்சித்து 3ஆ? பிரம்மம் ஒன்றேவானால் பிரம்மம் ஒன்றே, நான் மறுக்கவே இல்லை இப்போ. ஆனால் சித்து அச்சித்தோட கூடிய பிரம்மம் ஒன்றே. சித்த இல்லைன்னு நான் சொல்ல வரவே இல்லையே. இப்போ இப்படி பாருங்க, மண்ணுன்னு தனியாக இருக்குது, மண்ணை மாற்றினோம், குடம் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் மடக்கு பண்ணோம், பொம்மை பண்ணோம், பானை பண்ணோம், என்னென்னமோ பண்ணமோ இல்லையோ?
எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சுவாமி உடனே சொன்னார், பத்தில சுவாமி, மண்ணு தான் குடம், மண்ணு தான் பானை, மண்ணு தான் பொம்மை, மண்ணு தான் மேஷை, எல்லாம் மண்ணு, வேற எல்லாம் ஒன்றுமே இல்லை சுவாமி, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, மண்ணு தான் உண்மை. மிருத்திகே தேவ சத்தியம்னு ஒரு சாஸ்திர வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லச்சே, எல்லாமே மண்ணால் ஆக்கப்பட்டதாக எதுவாக இருந்தாலும் சரி, மித்திகே தேவ சத்தியம், வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தேவ சத்தியம்னு ஒரு வாக்கியம். அப்படியே கொஞ்சம் வேதாந்த காலக்ஷேபம் கேட்டீள்னு வச்சுங்க, நிஜமாகவே சிறகடிச்சு பறக்கிறாப்புல இருக்கும். ஓ, எதோ புரியாத விஷயம்லாம் புரிஞ்சுப்படுறதே, ரொம்ப நல்லா சுவாமி சாதிச்சிருக்கார் போல் இருக்கு. அப்போ இந்த வாக்கியம் ஒன்று சொல்கிறது, இப்போ வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். வாச்சாரம்பணம்னா வாக் விவகாரம், பேச்சுக்காக சொல்கிறோம். இப்போது கொலு வைக்கணும்னா பொம்மைன்னு சொல்கிறேன், ஜலந்தூக்கின்னு வரணும்னா குடம்னு சொல்கிறேன், பெருமாளை சேவிக்கணும்னா விக்கிரகம்னு சொல்கிறேன். ஆனால் என்னன்னு உண்மை? மண்ணன்றே உண்மை, மண்ணுன்னு தானே உண்மை. மற்றது எல்லாமே வாக் விவகாரம், பேச்சுக்காக சொல்லப்படுறது தான். அதனால தான் சொல்லச்சே மண் குடம்ங்கிறோம், சொல்கிறோமே. மண்ணால் ஆக்கப்பட்ட குடம் மண் குடம்னு சொல்கிறோம், மண் விக்கிரகம்னு சொல்கிறோம். அப்போ மண்ணே தான் விக்கிரகம், மண்ணே தான் குடம், மண்ணே தான் பானை, மண்ணே தான் பொம்மை. ஒரு சுவாமி இதை சொல்லிட்டே இருந்தார். அப்போ மண்ணென்றே உண்மை, மற்றதேது என்ற உடனே ஒருத்தர் என்ன பதில் சொன்னார்? ஆகவே குடம்னு சொன்னாலும் பொம்மைன்னு சொன்னாலும் விக்கிரகம்னு சொன்னாலும் கிடையாது, பொய்னார். அப்படியா? அதை இப்போ சொல்லவே இல்லை யாரும். இப்போ என்ன குடமே பொய் நான் சொன்னோம், இல்லை விக்கிரகமே பொய் நான் சொன்னோம் இல்லையே? சொன்னீரே சுவாமி, இப்போ வாக் விவகாரத்துக்குத்தான்னு சொன்னீரேன்னால், வாக் விவகாரத்துக்குன்னு சொன்னதுக்காக அந்த பொருள் பொய்ன்னு யாருமே சொல்லலையே. இப்போ பின்ன என்ன சொல்ல வரும்? இந்த பொருளாலேயே ஆக்கப்பட்டது அந்த பொருள்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிரம்மம் சத்தியம், மற்றதெல்லாம் பொய்ன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அந்த பிரம்மத்தாலேயே ஆக்கப்பட்டது மற்ற அத்தனையம்னு சொல்லுவோம். பிரம்மம் ஒரு தத்துவம், அடுத்து சித்து அச்சித்து ரெண்டு தத்துவங்கள். இந்த சித்து ரெண்டும் பிரம்மத்தோடு கூடியிருக்கோ இல்லையோ? அப்படி கூடியிருக்கிற பிரம்மத்துக்கு சமமானது மற்றொன்று கிடையாது. அதனால் பிரம்மமே உண்மை, பிரம்மமே உண்மை. எப்படி? அடியினுடைய ரெண்டு கை இருக்குது, ரெண்டு காது இருக்குது, மூக்கு இருக்குது, கண் இருக்குது, நாக்கு இருக்குது, எல்லாம் பார்த்தா ஒரு 10 உருப்படி தெரிஞ்சதோ இல்லையோ? வாஸ்தவம் இருக்குது. யார் இல்லைன்னா சுவாமி இப்போ அதெல்லாம் கிடையாது சுவாமி, ஒன்று தான் உண்மைன்னார். என்னது இப்போ தானே 10 பேரை சொன்னார், இப்போ திடீர்னு ஒன்றுன்றாரு என்னார்? இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாத்தோடையும் சேர்ந்துருக்கிற ஒருத்தர் தானே அப்படின்ற மாதிரி சித்து அச்சித்தோட சேர்ந்திருக்கிற பிரம்மம் ஒன்று அப்படின்னு ராமானுஜர் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார். அதனால் பிரம்மம் ஒன்றுன்னு சொன்னதுனாலே மற்றது பொய்ன்னு அர்த்தம் பண்ணிக்காதே, மற்றதோட சேர்ந்திருக்கிற பிரம்மம் ஒன்று, அந்த பிரம்மத்தை காரணமாக கொண்டு தான் மற்ற தத்துவங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ? அப்போ ஆரம்பிக்கச்சே விருத்தமாக இருந்ததா, முடிக்கிறச்சே விலக்ஷணமாக எடுத்தா, அதைத்தான் விரூபான்னு சொல்லிட்டு. இதை எங்கிருந்து ராமானுஜர் தெரிஞ்சின்றார்னால், அழகிய செங்கப்பெருமாள் விரூபமாக இருந்ததை விலக்ஷணம் ஆக்கினாரே. அவர் சேராத ரெண்டை சேர்த்தாரோ இல்லையோ? அதை போல ராமானுஜரும் சேராத ரெண்டை சேர்த்துட்டார். இந்த ரெண்டும் சேராது, பேதஸ்ருதியும் அபேதஸ்ருதியும், ஆனால் சேர்த்து விசிஷ்டாத்வைத்தம் சாதித்தார். 6வது திருநாமம் முற்றிற்று, விரூப நிருசிம்ஹா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।